ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன்ஸ் மைண்ட் செட். இன்னைக்கு வந்து ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன் கைஸ். படத்தோட பேர் வந்து பரியரும் பெருமாள். பரியரும் பெருமாளோட கிளைமேக்ஸ் வந்து ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோவை பார்த்து பார்க்கலாம், ஃபியூச்சர்ல எதுனாலும் மாறும் இல்ல, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோ பரியரும் பெருமாள் வந்து எனக்கு தெரியும் சார், நீங்களா இருக்கிற வரைக்கும், நீங்க எங்களை நாய்களா தான் இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீ கிளாஸோட கம்பேரிசனோட படத்தை அழகா முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி நிறைய சாதிய தெளிவு நடக்கிற குற்றங்களை மையமா வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ்மே வளர்ந்துருக்கு அண்ட் தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஆட்சி மாறி இருக்கு, வளர்ச்சி வந்திருக்கு அண்ட் நிறைய விஷயம் மாறி இருக்கு. எவ்வளவு விஷயம் மாறினாலும் இத்தனை வருஷத்துலயும் மாறாத ஒரே விஷயம் இந்த ஜாதியினால் நடக்கிற குற்றங்களும், இந்த ஜாதி வன்கொடுமை, தீண்டாமை, ஆணவ கொலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாள் வரைக்குமே இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ எடுத்தே ஆகணுன்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ரீசெண்டா கவினோட ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதை பத்தின நிறைய மீடியா ரிப்போர்ட் அண்ட் அவரை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் சோசியல் மீடியால நிறைய மீம் பேஜ்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டு இந்த நடந்த விஷயத்தை வந்து ஆதரிச்சுட்டு, எங்க ஜாதினா அப்படிதான், உங்க ஜாதியில பொண்ணே கிடைக்கலையா, பெரிய இடமா பிடிச்சிட்ட, அப்பா போலீஸ்காரங்க, வரதட்சணை நிறைய கிடைக்கும், அதனால இந்த சமூகத்துல புடிச்சிட்டியான்ற மாதிரி நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் சொசைட்டியில் நடக்குது, அதை வந்து நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு சமூகத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாம் இருந்தும் ஜாதின்ற ஒரே ரீசனுக்காக ஒரு பையன் கொலை பண்ணப்பட்டானேன்றதுக்காக நம்ம பரிதாபப்படுவோம் இல்ல கோவப்படுவோம். இதெல்லாம் தாண்டி இதை ஆதரிக்கிற மக்களும் இதே சமூகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அண்ட் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருமே இதை பார்த்து இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றதுக்கான கொஸ்டின்மே இதுல இருந்து எழுப்ப தோணுது. அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பேருமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் தோணுது, இதெல்லாம் பண்ணா அந்த ஜாதியில இருந்து நடக்கிற குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 10வது படிக்கிற சின்ன பையன் கீழ் ஜாதின்ற ஒரே காரணத்துக்காக தான் கூட படிக்கிற மாணவர்களால ஜாதி வெறியால வெட்டி கொலை செய்யப்பட்டான். அதை தொடர்ந்து இப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. 27 வயசு இருக்கிற கவின்ற ஒரு பையன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். ஒரே ஒண்ணு, அவன் கீழ் ஜாதின்ற ஒரே காரணத்துக்காக ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப அவங்க குடும்பத்துக்கு என்ன நிலைமை எதுவுமே தெரியல. இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற இடத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னா, எல்லாம் நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்ப யோசிக்கணும்னா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமா அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்ப கவின்றவரு நல்ல லாக்ஸ்ல சம்பாதிக்கிறாரு, நல்ல இடத்துல வேலை செய்யறாரு, டிசிஎஸ் சென்னை போன்ற ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. இது இல்லாம யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், நல்லா படிச்சிருக்காரு. இப்படி இருந்துமே ஜாதின்ற ஒரு அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. சோ அப்ப நல்லா படிச்சாலும் பணம் நல்லா சம்பாதிச்சாலும் இதெல்லாம் நடந்தாலும் இந்த ஜாதின்ற விஷயத்தினால நம்ம திருப்பி இந்த சமூகம் பின்னாடி தான் போகணும். அப்புறம் இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன பயன்? சோ அப்ப நடந்தது என்னன்னு பார்க்கலாம். கவின்றவங்களும் ஒரு பொண்ணும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து எம்பிசி சமூகத்தை சார்ந்தவங்க, இந்த பையன் வந்து எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க. இது ஒண்ணுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலா இதுக்கு நடுவுலயே வந்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர். இங்கதான் ஒரு பெரிய விஷயம். 2 பேருமே, அம்மாவும் சரி அப்பாவும் சரி, 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். அதாவது எந்த இடத்துல இருக்காங்கன்னா, பப்ளிக் நீங்க இதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு, அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறப்ப பின்னாடி இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே கவினை கூப்பிட்டு இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கண்டிச்சிருக்காங்க. இது மாதிரி லவ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிச்சிருக்காங்க. அது ஃபார்மலா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கொடுக்கல. அது இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ஆணவ படுகொலை செய்யற அளவுக்கு போயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, கவின்றவர் பாளையங்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு, திருநெல்வேலி பக்கத்துல. அங்க இருக்கிற சமூகத்துல நான் கீழ் ஜாதியா இருக்கேன், நான் நல்லா படிச்சு யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து நல்லா சம்பாரிச்சு சிட்டில வந்து இருக்கிறேன்றதுக்காக இங்க வந்து இருந்தவர் வீக்கெண்ட்காக இப்ப சேம் அதே சமூகத்துக்குள்ள போறாரு. அதாவது பாளையங்கோட்டைக்கு போயிருக்காரு. அங்க அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காண்டி மருத்துவமனைக்கு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டி போயிருக்காரு. கூட்டிட்டு போயிட்டு வெளியில வரப்ப இந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித்ன்ற தம்பி வந்துட்டு அப்பா அம்மா அவங்களை கூப்பிடுறாங்க, உங்கள்ட்ட பேசணுன்றாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில அவர் ஏத்திட்டு போயிருக்காரு. சரி, கவினும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது, நம்ம அவங்க கூட போலான்றதுக்காண்டி வண்டியில் ஏறி போயிருக்காரு. ஒரு இடம் தனியா கிடைச்ச உடனே இந்த சுர்ஜித் என்ன பண்ணிருக்காருன்னா, கவினை பார்த்து அவர் ஜாதி பேரை சொல்லி திட்டி, உன் ஜாதிக்கு எங்க பொண்ணு கேக்குதா, உன் ஜாதி என்ன எங்க ஜாதி என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா பச்சையா நிறைய திட்டி, இது மட்டும் இல்லாம இதை தாண்டி அருவா எடுத்து வெட்டி அவர் துரத்தி ஓடி இருக்காரு. இவரும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரு கடத்துல தடுமாறி நில குலைஞ்சு கீழே விழுந்தாரு. அப்ப அவரோட முழு ஜாதி வரல அவரை வெட்டி கொண்டாருங்க. இப்ப கவின் உயிரோட இல்ல. போலீஸ் வந்துட்டு சுர்ஜித் என்ற இளைஞன் கைது பண்ணிட்டாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைனா, விக்டிம் அதாவது கவின்மே நல்ல படித்த இளைஞர், யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், நல்லா சம்பாதிக்கிறாரு. கொலை செஞ்சவன் சுர்ஜித்ன்றவனும் படிச்ச பையன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆத்லீட்டா இருந்திருக்காரு, நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் கரியரே ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய மீடியாஸ்ல கவர் ஆகும், ஜெயிலுக்கு போவேன், இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு இதெல்லாம் தாண்டி என்னோட ஜாதி வெறி தான் முக்கியம்னு ஒண்ணு பண்ணிருக்காருன்னா, அவர் வந்து எந்த மாதிரியான சமூகத்துல வளர்ந்துருப்பாரு, நம்ம எந்த மாதிரியான சமூகத்துல இருக்கோன்றதை நினைக்கிறப்பே ரொம்ப பயமா இருக்கு கைஸ், நிஜமாலே. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கவினோட அப்பா அம்மா வந்துட்டு அந்த சுர்ஜித்ன்ற பையன் மேலேயும் அவங்க 2 அப்பா அம்மா மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருக்காங்க, பணம் இருக்குது, சோ அவங்க இதுல இருந்து வெளியில வந்துருவாங்கன்ற பயத்திலுமே மீடியாட்டுமே இதே சேம் வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் கைஸ், நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணாலும் நம்மள்ட்ட பணம் இருந்தா, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா வெளியில வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தப்பு செஞ்சுட்டு தான் கைஸ் இருப்பான். கவின்க்கு அந்த பொண்ணை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ரீசனுமே இல்ல கைஸ். எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நல்லா படிச்சிருக்கணும், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்,
கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல செட்டில், இது எல்லாமே ஒரு பையன்கிட்ட இருந்தும் கீழ் ஜாதின்ற ஒரே காரணத்துக்காக கொல்ற ரேஞ்சுக்கு போவாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மனநிலைமை இருக்குன்றதை மட்டும் நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது காலகாலமா வருஷமா எது மாறினாலும் அமெரிக்கா மாதிரி நாட்டுல வந்து ஏஐக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டெக்னாலஜிக்காக நிறைய நாட்டுல சண்டை போட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். இன்னும் நம்ம டெவலப்பிங்ல இருந்து டெவலப்ட் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இன்னும் நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதியும் சண்டை போட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி இதுல முன்னேற போறோம், எந்த மாதிரி சமூகத்துல இருக்கோன்றது நிஜமாவே எனக்கு தெரியல. சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, சோ நீங்க ஏதாவது இந்த ஜாதியில இருந்து நடக்கிற கொடுமைகள், தீண்டாமை, ஆணவப்படுகை இதை தடுக்கிறதுக்கான வழி தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அங்க எதெல்லாம் மாத்தலாம், என்னென்ன வழிமுறைகள் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.